வெல்கம் பேக் டு யூகே இன்ஃபோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மல்டிப்ளிகேஷன் யூஸிங் பேஸ். அதாவது நம்ம 10 வந்து பேஸாக வச்சு எப்படி சம்ஸை வந்து ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 10 பவர் n. ஸோ எண்ணுக்கு பதிலாக நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். 10 பவர் 1, 10 பவர் 2, 10 பவர் 3 அது மாதிரி போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10, 100, 1000 அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இல்லையா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொடுத்துருக்க சம்ஸை அப்படியே 10ஆவோ இல்லை 100ஆவோ இல்லை 1000ஆவோ அப்படியே பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து பார்த்த உடனே நமக்கு ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா 7 × 9 எடுத்திருக்கோம். இப்போ பேஸ் வந்து நமக்கு இங்கே 10. ஏன்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து 1 டிஜிட். ஸோ நமக்கு பேஸ் வந்து இங்கே 10. ஸோ 7 அப்படிங்கிற நம்பர் 10க்கு எவ்வளோ நம்பர் கம்மியாக இருக்குன்னா 3 நம்பர் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் -3 போட்டிருக்கோம். இதே அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே கம்மியாக இருக்கிறனால -3 போட்டுக்கலாம். 9 வந்து 10க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1 கம்மியாக இருக்குது. ஸோ -1 போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எதை வேணாலும் மைனஸ் பண்ணலாம். ஒன்று இதை இல்லைனா இதை, ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ நம்ம 1 வந்து மைனஸ் பண்ணுறது ஈஸி தானே. ஸோ 7லேருந்து 1 போயிடுச்சுன்னா 6. ஸோ 6 அப்படியே போட்டாச்சு. இப்போ இந்த சைடில் நமக்கு கிடச்சிருக்கல இந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சைனையும் சேர்த்து தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சைனை சேர்த்து மல்டிப்ளை பண்ணும்போது சேம் சைனாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நமக்கு டிஃப்ரெண்ட் சைன் வரும்போது தான் நம்ம கொஞ்சம் மைனூட்டாக பார்த்துக்கணும். சேம் சைன் வந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். இப்போ இங்கே நமக்கு சேம் சைன் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா -×- ++++ தான். அதனால் சேம் சைன் வரும்போது நமக்கு பிரச்சனை கிடையாது. இதே நமக்கு சைன் மாறும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் இதை பாருங்கள், ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. ஸோ 1 3s are 3. ஸோ நம்ம 3 போட்டிருக்கோம். 63 தான் ஆன்சர். நமக்கு 9 டேபிளும் சொல்லலை, 7 டேபிளும் சொல்லலை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 7லேருந்து -1 போட்டு 6 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், ஆன்சர் கிடச்சிருச்சு. 1 டிஜிட் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் 2 டிஜிட்டோ 3 டிஜிட்டோ கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம எப்படி போடலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். 16 × 18. ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கோங்க. எவ்வளோ நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது? 6 அதிகமாக இருக்குது. ஸோ +6. ஸோ 18ல் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா +8. அப்படி சொல்லியிருக்கோம். நம்ம கிராஸில் பார்க்கணும் எது நமக்கு சின்ன நம்பராக இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். 18ஐயும் 6ஐயும் எடுத்துருக்கோம். 18ம் 6ம் ஆட் பண்ணணும். ஸோ 18 + 6 24. இங்கே நல்லா கவனிங்க, 24 போட்டுக்கணும். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 6 × 8. 6 8s are 48. நமக்கு 10 பேஸ் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 10ல் வந்து ஒரே ஒரு 0 தான் இருக்குது. அதனால் நமக்கு இங்கே சிங்கிள் டிஜிட் தான் வரணும். ஆனால் நமக்கு இங்கே வந்து நமக்கு 2 டிஜிட்ஸ் வந்திருக்கு. ஸோ 48 வந்திருக்கு. அதனால் நம்ம லாஸ்ட் நம்பர் மட்டும்தான் போடணும். 8 ரிமைனிங் என்னவாக இருக்கும்? கேரியாக ஆகிடும். ஸோ 8 போட்டுட்டு ரிமைனிங் நம்பரை கேரி பண்ணிடணும். ஆன்சர் வந்து 288. அவ்வளோதான். வேதிக் மேக்ஸில் நமக்கு டிஜிட்ஸை பார்க்கணும். ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 2 டிஜிட்ஸ் வரணும். பேஸில் வந்து 10 பேஸாக இருந்தால் 1 டிஜிட் வரணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சப்போஸ் நமக்கு அங்கே நம்பர்ஸ் இல்லைன்னா நம்ம 0 ஆட் பண்ணணும். நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதை கேரியாக நம்ம கொண்டு வந்துடணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் பிக் நம்பராக இருக்குது. 95 × 99. ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம 100 எடுத்துருக்கோம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம 10 தானே பார்த்தோம். இப்போ நம்ம 100க்கு போகலாம். 100ல் 2 zeros இருக்குது. ஓகேவா? அதையும் மைண்டில் வச்சுக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது 95. ஸோ 100ல் 95 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 5. ஸோ -5. நெக்ஸ்ட்டு 99 இருக்குது. ஸோ -1. ஸோ 1 கம்மியாக இருக்குது 100க்கு. ஸோ -1 போட்டாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, நம்ம கிராஸில் பார்க்கணும், இதில் மைனஸ் பண்ணணும். ஸோ 95 - 1 என்னது? 94. இல்லைனா நம்ம 99 - 5னாலும் 94 தான். ஏதோ ஒன்று நம்ம ஈஸியாக உள்ளதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடில் இருக்கிற ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 5s are 5. ஸோ ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. 1 5s are 5. ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஆனால் நமக்கு 100ங்கிறது 2 zeros இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கணும்? 0வை ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ 0 5. ஏன் நம்ம முன்னாடி 0வை ஆட் பண்ணுறோன்னா பின்னாடி நம்ம 0வை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது 50ஆக மாறிடும். நமக்கு 5 தான் வேணும். ஆனால் முன்னாடி நம்ம 0வை ஆட் பண்ணோம்னா அதோட வேல்யூ மாறாது. அதனால் நம்ம முன்னாடி ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ பார்த்த உடனே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இன்னொரு சம் பாருங்கள், இதை நீங்களே போட்டுடலாம். 93 × 89. ஸோ 93னா -7, 89 -11. ஸோ 93 - 11 82. 11 × 7 77. ஸோ 82 77. இதுதான் நமக்கு ஆன்சர். பார்த்த உடனே நமக்கு போட்டுடலாம்.
ஸோ மல்டிப்ளை பண்ணுற டைமுக்கும் இந்த மாதிரி நீங்கள் போடுற டைமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இதே வந்து நம்ம 100 கொஞ்சம் அதிகமாக ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதை எப்படி போடலாம், 100 விட கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு அந்த மாதிரி காம்பினேஷனில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் 102 × 96. இதில் பார்த்தீங்கன்னா 100 விட 2 நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ +2. இங்கே 100க்கு -4. ஸோ 4 கம்மியாக இருக்குது. ஸோ -4 போட்டாச்சு. இது வரைக்கும் நம்ம வந்து சேம் சைன் தான் பார்த்தோம். இப்போ டிஃப்ரெண்ட் சைன். ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். டிஃப்ரெண்ட் சைன் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுவும் ஈஸி தான். இப்போ நீங்கள் நார்மலாக பாருங்கள், சேம் மெத்தட் தான். நம்ம எது ஈஸியாக இருக்குது, 96 + 2 நம்ம போய்க்கலாமா. ஸோ 98 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 4s are 8. ஸோ இதை நீங்கள் ஆன்சரோட போடக்கூடாது. இது 8. ஆக்சுவலாக நமக்கு இங்கே எத்தனை டிஜிட் வரணும், 2 டிஜிட் வரணும். நமக்கு 1 டிஜிட் தான் வந்திருக்கு. அதுவும் எப்படி வந்திருக்கு, மைனஸில் வந்திருக்கு. ப்ளஸ் வந்துச்சுன்னா அதுதான் நமக்கு ஆன்சர். சப்போஸ் நமக்கு இங்கே +8 வந்துச்சுன்னா நமக்கு 0 8ன்னு போட்டுருவோம், பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கு -8 வந்திருக்கனால இந்த இடத்துல நமக்கு 2 0 போட்டுக்கணும். 9800 போட்டுட்டு இந்த 8 அதில் மைனஸ் பண்ணிடணும். நம்ம ஆல்ரெடி சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க, அதுவும் ஈஸி தான். 9 அப்படியே எழுதியாச்சு. 8க்கு பக்கத்தில் ஸ்மால் நம்பராக இருக்கிறனால 1 மைனஸ் பண்ணி 7 எழுதுகிறோம். அதுக்கப்புறம் 0 ஸ்மால் நம்பராக இருக்கிறனால 9. அதுக்கப்புறம் 8ஓட ஃப்ரெண்டு 2 போட்டாச்சு. இதுதான் ஆன்சர். நான் உங்களுக்கு சொல்லும்போது கொஞ்சம் பிக் ப்ராசஸ் மாதிரி தெரியும், ஆனால் மைண்டில் ஈஸியாக பண்ணிடலாம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் உங்களால் ஆன்சர் கொண்டு வர முடியும். நீங்கள் நார்மலாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் இதை மைண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் மைண்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் நீங்கள் மைண்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 112 × 98. ஸோ எவ்வளோ நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குது, +12. இங்கே எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது, -2. ஓகே, 112 - 2 110 போட்டாச்சு. சைன் வந்து நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகுது. ஸோ -12 2s are 24. அப்போ நமக்கு என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ 110 00. நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் போட்டுட்டு 110 00 -24. ஸோ இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே 1க்கு பக்கத்தில் ஸ்மால் நம்பராக இருக்கிறதுனால 0. இங்கே 0 ஃபுல்லாகவே ஸ்மால் நம்பராக இருக்கிறதுனால 9. 2ஓட ஃப்ரெண்ட் 8. 8 - 1 7. 4. 4ஓட ஃப்ரெண்ட் 6. அவ்வளோதான். ஸோ இதுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா பார்த்த உடனே போட்டுடலாம். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 103 × 108. ஸோ +3 அதிகமாக இருக்குது, +8 அதிகமாக இருக்குது. ஸோ நான் +3 108 + 3 ஆட் பண்ணோன்னா 111 போட்டாச்சு. ரெண்டுமே சேம் சிம்பிள். ஸோ நோ ப்ராப்ளம். 8 3s are 24. ஆன்சர் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 105 × 139. ஸோ இந்த மாதிரி பிக் நம்பர் கொடுத்தாலும் சேம் ப்ராசஸ் தான். நமக்கு 105க்கு வந்து +5, 139க்கு +39. 139 + 5 ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 144 கிடச்சிரும். சேம் சிம்பிளாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ 5 × 39. 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறது எப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். என்ன பண்ணணும், ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே 39 இருக்குது. ஸோ 390 ÷ 2 என்ன வரும், 1 2s are 2, ரிமைனிங் 1 19, 9 2s are 18, ரிமைனிங் 1 5 2s are 10. ஸோ 195. ஸோ நமக்கு 3 டிஜிட் வந்திருக்கு. நமக்கு 2 டிஜிட் தான் இங்கே தேவை. ஸோ நம்ம 95 மட்டும் எடுத்துருக்கோம். இந்த 1 வந்து கேரி. ஸோ நெக்ஸ்ட் நம்பருக்கு போயிடும். ஸோ 14595 இதுதான் ஆன்சர். ஸோ எக்ஸ்ட்ரா வந்தால் கேரி, நம்பர் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா நம்ம 0 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் பேசிக். 97 × 98. ஸோ -3 -2. 97 - 2 95. 3 2s are 6. ஸோ 1 டிஜிட் இருக்குது, எனக்கு 2 டிஜிட் வேணும், அதனால் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஆன்சர். பார்த்த உடனே போட்டுடலாம். லாஸ்ட்டு சம் என் கூட சேர்ந்து போடுங்க. 107 × 92. +7 -8. ஸோ 92 + 7 99. 8 7s are 56. ஆனால் சைன் வந்து இங்கே சேஞ்ச் ஆகுது இல்லையா, மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 99 20. 8 5s are 56. 9 அப்படியே ரைட் பண்ணுறோம். 9க்கு பக்கத்தில் ஸ்மால் நம்பராக இருக்குது. ஸோ 1 மைனஸ் பண்ணிவிட்டு 8ன்னு எழுதிக்கிறோம். 5ஓட ஃப்ரெண்ட் 5. 5ல் 1 போயிடுச்சுன்னா 4.
6ஓட ஃப்ரண்ட் 4 அப்படியே 4 போட்டுக்கலாம். ஸோ 9844 இதுதான் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களால் ஈஸியாக போட முடியும். நான் வேணும்னா உங்களுக்கு சம்ஸ் கொடுக்குறேன், அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு முடிஞ்சிச்சுன்னா கமெண்டில் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஒன்றும் கிடையாது, ஒரு 10 சம்ஸை எடுத்துகிட்டு கான்சன்ட்ரேஷனோட அந்த 10 சம்ஸை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் மறக்காது. அதுக்கப்புறம் நமக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம், இல்லைனா கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். நமக்கு அந்த டைமில் வந்து என்ன பண்ணணுங்கிறது தெரியாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 10 சம்ஸ் எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.